தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரு 3 நாள் இல்ல இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி கம்மியா இருந்துச்சு. அது வந்து இப்போ ஒரு 160 180 போகுது கம்மியா. இப்ப ஒரு ஆளுக்கு 2 லட்சம் ரூபாய் கணக்கு வச்சுப்போம். எக்கனாமிக்கா அது என்ன பிசினஸ் கிளாஸா என்னமா சொல்லுவாங்க? பிசினஸ்ல ஜாஸ்தி. நீங்க ஒரு 30,000 ரூபாய் அப்படின்னு இருந்ததுலாம் இப்போ 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு போகுது. சரிங்க, 1.5 லட்சம். சரிங்க, 2 லட்சம் ரூபாங்க. ஒரு தலைக்கு 2 லட்சம் ரூபாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு 3 பேர் ஓட்டு போடுறாங்க. அப்பா அம்மா பொண்ணுன்னே வச்சுப்போம். பசங்க ஏதோ ஒரு 3 பேர் வச்சுப்போம். 3 பேர்னு கணக்கு போட்டு பார்த்தா எவ்வளவு ஆச்சு ஜிப்சி? ஏங்க ஒரு தாலி செயின் போனதான் நினைச்சு வர போறாங்க. இதுல என்ன பெரிய? அது கூட பத்தாது. 6 சவரனு கணக்கு போட்டு பாருங்க. 6 லட்சம் பத்தாது. 7 லட்சம் வேணும். பத்தாதுன்னா வந்து பிச்சை எடுக்கட்டும், நமக்கு என்ன? சரியா? இப்ப நான் என்ன கேக்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இங்க தமிழ்நாட்டுல இருந்து விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பார்ப்போமா? எத்தனை பேர் இது வரைக்கும் அவனுங்க படிச்சான்னு சொல்றதே நம்ப முடியாது. விஜய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் படிச்சாங்க வெளிநாட்டுல? மார்க்கெட் இருக்குன்னு நீங்களே நம்புறீங்க பாத்தீங்களா? இல்லங்க, எத்தனை பேருங்க இருப்பான் அத சொல்லுங்க. உள்ளூர்ல ஏதோ பண்ணிட்டு வெளியூர்ல போய் உட்கார்ந்து கிடக்குறான். இவனுக்கு பேசுற பேச்சுக்கு உள்ளூர் வர முடியுமா? வெளியூர் போனோம்னா கேஸ வாங்கிட்டு தலைமறைவுதான். ஜிப்சி ப்ரோ அவன் ஒருத்தன் வந்து நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன் அடி சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அடுத்து உடனே ஒருத்தன் வந்து நான் வாஷிங்டன்ல இருந்து இல்ல பாருங்க. இல்ல இங்க பாருங்க, இப்ப கபிலன் நீங்களே பேசுறீங்க, உங்க ஊர்ல இருந்து பேசுறீங்க. ஏப்பா நான் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்றீங்க. அப்புறம் என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம எப்பவுமே உண்மையா பேசும்போது அந்த பேரை சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், இங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், திரும்ப அந்த ஊரோட பேசுறவங்க சொல்ல மாட்டோம். கரெக்டா ஜிப்சி? இந்த இலங்கை தமிழர்கள் இங்க இருந்து கிளம்பி லண்டனுக்கு போல ஜிப்சி. ஆமா, அந்த பீஸுக்கு தான் இப்ப அங்க எல்லாம் ஸ்பேஸ்ல இருந்துகிட்டு ப்ரோ நான் அங்க லண்டன்ல இருக்கிறேன் ப்ரோ. கபிலன் அந்த பீஸாவே இருந்தா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிண்டில இருக்கேன் கபிலன், நான் இப்ப கிண்டில இருக்கேன், நாளைக்கு கிளம்பி நான் வந்து இங்க இருந்து அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் பேசும்போது அது இங்க இருந்தா சொல்லுவேன். நானு நாளைக்கு நான் கிண்டில இருந்து கிளம்பி வந்துருவேன்னு சொல்ல மாட்டேன். நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க 10 வாட்டி நான் டிராவல் நேரமும் டிஃபரெண்ட் ஆகி கொஞ்சம் அடிக்குது ஜிப்சி. நமக்கு 9 மணி நேரம் வரும்ல. ஏதாவது சொல்ற போற ஹோஸ்ட பச்சை இவர் பாத்தீங்களா, இவர் அவங்க சைடே போய் நிக்காரு. நானே இப்ப கலிபோர்னியால இருக்கேன் ஜிப்சி ப்ரோ. ஓட்டு போட வரலாமான்னு நினைச்சேன். இப்ப சைனால அங்க போயிட்டீங்களா? சூப் குடிச்சிட்டு போயிட்டீங்களாங்க? ஆமா, அங்க காஃபி நல்லா இருக்கும். நாங்க அதனால காஃபி சாப்பிடுவாங்க. அவர் சூப் கேட்டாருங்க, கால் சூப், கோழிக்கால் சூப். சூப் முடிஞ்சிருச்சு. கலிபோர்னியால ட்ரம்ப் மாமா எப்படி இருக்காருங்க? ட்ரம்ப் மாமா கலிபோர்னியால அவர் இல்ல, இல்ல ஒயிட் பேர். ட்ரம்ப் வைஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எங்க நம்ம செம்மையா இருக்காங்க. மெலானியா ட்ரம்ப். நானே சரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க குஷால். எப்பெல்லாம் வந்து அணில நாங்க அடிக்கணும்னு ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நீங்க நடுவுல வந்து டாபிக் மாத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட நோக்கம் நான் இல்ல சார், யாரோ கலிபோர்னியா சைனான்னு ஆரம்பிச்சாங்க சார். என்ன அடிக்காதீங்க சார், நான் இல்ல சார். நீங்க தமிழ் தானா? நீங்க நான் கிடையாது. நான் வாப்பனா சொல்றேன், நான் தமிழும் கிடையாது, நான் கொல்டி. நான் வீட்டுல தெலுங்கு தான் பேசுவேன். ஆனா நான் 1 இயர் கிட்ட வேலை பார்த்து அந்த சார் கிட்ட இருந்து தமிழ் கத்துட்டேன். ஓகேவா சார்? தமிழ்நாடுன்னு சொல்லிருங்க சார். என்ன சார் சாதி பேர் சொல்லிட்டு 1 இயர் முதலியாரு செட்டியாருன்ட்டு ஏன் சார்? சார் எங்க தலைவர் வந்து மாம்பழம் தான் போட சொல்றாரு. நானே ஒரு 20 ஓட்டு மாம்பழம் சொல்றாருன்னா நீங்க போட்டுங்க, பிரச்சனை இல்லை. பட் கேஸ்ட் பேர் சொல்லி நான் இவர்கிட்ட சரிங்க இல்ல ஒரு தமிழ் ஆளுங்க அவர்கிட்ட வேலை பார்த்தேங்க அப்படி சொல்லிருங்க சார், முடிஞ்சு போச்சு சார். எங்க ஏரியால எல்லாம் சார் சொல்லி நீங்க ஜாதி இதை மாத்த முடியாது சார். ஆந்திரால இதெல்லாம் காமன் சார். அதெல்லாம் அவனுக்குமா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நீங்க தப்பு இல்ல, ஆனா உங்களுக்கு தெரியாத போது தெரிஞ்சுக்கோங்க. இங்க கேஸ்டுக்கு வந்து வரும்போது நான் இல்ல சார் ஒரு தமிழ் பேச மாட்டோம், அதான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து இப்ப வந்து ஆந்திரக்காரனா எப்பா இவர் ஆந்திரக்காரர் இருப்பா, அவரு எப்பா இவரு கர்நாடகாரர் இருப்பா, அவ்வளவுதான்ப்பா. அப்படிதான் மிஞ்சி போனா அவரு பூர்வீகம் அங்கே இருக்காங்க அப்படிதான் பேசுவோம் தவிர அவங்க இப்போ எங்க ஊர்ல எல்லாம் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. இப்ப வந்து டீசென்டான ஸ்பேஸ்ல வந்து நார்மலா பேசுவாங்க. இதுவே நீங்க ஒரு விஜய் ரசிகர் ஸ்பேஸ்ல போய் உட்காடுறீங்க, அவனுக்கு எகெயின்ஸ்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அவனுக்கு உங்க ஜாதி அட்டாக் பண்ணி பேசுவானுங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் அதனால உங்களுக்கு தெரியாதனால தெரிஞ்சுக்கோங்க குஷா. சார் நான் வந்து என்னோட ஜாதியை சொல்ல சார். நான் வந்து எங்க ஓனர் வந்து 1 இயர் அப்படின்னு சொன்னேன். நான் 1 இயர் கிடையாது, நான் தெலுங்கு
நான் தெலுங்கு பேசுற ஜாதி. வன்னியர் வந்து வீட்டுல தெலுங்கு பேச மாட்டான். குஷால் உங்க கையை கிண்ணிட்டுங்களா போதும். பேக் டு காக்கா. வேணாம். நம்ம ஏதோ நம்ம ஒரு தொகுதி பத்தி பேசுறோம், அந்த என்ன பெல்ட், அங்க என்ன மெஜாரிட்டி இருக்கு, அங்க என்ன மைனாரிட்டி இருக்கு அப்படின்னு பேசும்போது கேஸ்ட் நமக்கு இது எடுத்து பேசுறது ஓகே, அதுல ஒரு லாஜிக் ஒண்ணு இருக்கு. மற்ற நேரத்துல நம்ம இதெல்லாம் பேசணும், நம்ம வேணாம். அது உங்களுக்கு தெரியலன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. அதான் கபிலன் ப்ரோ, நான் வந்து ஓட்டு போட வரலாமா வேணாமா யோசிச்சுனே இருந்தேன் கலிபோர்னியால என்ன இருந்து. ஃபேமிலியோட வரீங்களா? ஒயிட் பேர் ஃபேமிலியோட வரீங்களா? இல்ல நான் மட்டும்தாங்க. ஆனா நான் டிவிக்கு ஸ்பேஸ் கேட்டேன். அதுல இருந்து கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. ஏன்னா என்ன சொன்னா, அரசியல் வந்து வேற, சினிமான்றது வேற. அரசியல்ல ஃபேன் ஃபைட் பண்றது அது வந்து வேற கணக்கு. நீங்க வந்து இது சினிமால ஃபைட் பண்றது வந்து வேற கணக்கு அப்படின்னா. இப்ப நான் யோசிச்சேன், சினிமால நம்ம வன்மத்தை காமிச்சாச்சு, அரசியல்ல வன்மத்தை காட்டலையே, அப்ப நம்ம அங்கேயும் நம்ம போய் காட்டணுமே, நம்ம பங்கு இருக்கணும்ட்டு கொடிய நாட்டணும். ஆமா, எங்க தெருவுல வேற ஒரு 15 அணில் இருக்கான், ஓட்டு போடுறது. அதனால அவனுங்களை வந்து நீ போட்டா போட விடாம ஒண்ணு பாஜக சார், ஒண்ணு பாஜக போடுங்க, இல்ல பாமக போடுங்க சார். எங்க கூட்டணிக்கு போடுங்க சார். அவங்க விருப்பம் அவங்க போடுவாங்க. என் ஸ்பேஸ பார்த்தா என்ன அரசியல் கேம்பெயின் பண்ற ஸ்பேஸ் மாதிரி தெரியுதா? ஓகே சார், சாரி சார். உங்க விருப்பமானது நீங்க போடுங்க, காக்காவுக்கு போடாதீங்கன்றது மட்டும் தான் நாங்க பண்றோம். ஸ்பேஸ்ல டிவிகேக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாது, அதை மட்டும் தான் பேசணும். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போட்டுங்க, முக்கியமான மட்டும் ஓட்டு போடக்கூடாது. டிவிகேக்கு யாரா நாங்க எங்க ஓட்டு வேணுமா, டிவிகே ஓட்டு வேணுமா? எப்பா நாங்க சொன்னா என்ன ஒரு 10 பேர் ஓட்டு போட மாட்டீங்க? எப்பா என்ன ஒயிட் பேர் போடுவானே, தமிழக வாழ்வுரிமை கட்சி தானே. எங்களை வந்து இப்ப வந்து நீங்க வந்து புரிய வைக்கணும். யாரோ ஒரு விஜய் ஃபேன் மேல வந்து நீங்க வந்து நாங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும், எதுக்காக டிவிகே ஓட்டு போடணும் வந்து இந்த ஒயிட் பேரை புரிய வச்சிருங்க. ஏன்னா அவர் இப்ப யூஎஸ்ல இருக்கிறாரு. எங்க இருக்கிறீங்க? எதுல இருக்கீங்க? கலிபோர்னியால இருக்கீங்களா? ஒயிட் பேர் என்னைக்கு ஒயிட் பேர் கபிலன், நான் கூட ஊருக்கு கிளம்பணும் கபிலன். அந்த பாஸ்போர்ட்டும் அந்த டிக்கெட் இருக்கிற போட்டோ அனுப்பிச்சீங்கன்னா போஸ்ட் போட்டு கிளம்பிடுவேன். அதையெல்லாம் ஒரே போஸ்டா ஒரே போட்டோ போட்டு இருக்காங்க. இல்ல ஐடியா நல்லா இருக்கு, நாளைக்கு காலைல இறக்குவோம். இல்லங்க, ஆல்ரெடி எவனாவது வந்து ஊர்ல இருந்து கிளம்புறேன்னு பாஸ்போர்ட் போட்டோ போட்டா அதை எடுத்து காப்பி பண்ணி நான் வந்து இங்க சவுதியில இருந்து கிளம்பி விட்டேன்னு போடுறது. நம்ம நாளைக்கு போடுவோம். எத்தனை மணின்னு சொல்லுங்க, எல்லாம் ஒரே டைம்ல போடுவோம். எல்லாம் கிளம்புறோம். ஒரு 12 மணிக்கு மேல மெட்ராஸ் டைம் 12 மணிக்கு மேல. ஏன்னா காலையில ஏதாவது கண்டென்ட் இறங்கும் 12 மணிக்கு மேல. மதிய நேரத்துல போனீங்கன்னா எங்க சித்தப்பா கேட்டதா சொல்லுங்க. ஆமா ஜிப்சி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஜிப்சி நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? எனக்கே தெரியலங்க. போல நான் ஜப்பான்ல தான் இருக்கேன். லண்டன்ல இருக்கீங்க ஜிப்சி, மாத்திட்டீங்களா என்ன? லண்டன்ல இருக்கிறீங்க, அன்னி ஊர்ல இருக்கிறீங்க. லண்டன்ல இருக்கேன். நான் சென்னையில இருந்து நாங்குநேரி போனோம், அதுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுக்கணும். சென்னையில இருந்து நாங்குநேரி பாஸ்போர்ட் விசா எடுக்கணும். அந்த கொஞ்சம் விசாரா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் வந்து ஜப்பான்ல இருக்கேன். ஜப்பான்ல இருக்கீங்களா? ஜாக்கி ஜான கேட்டதா சொல்லுங்க. ஒயிட் பேர் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் இப்பதான் கலிபோர்னியா அந்த போயின்னு இருக்கேன். தமிழ் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? போலண்ட்ல இருக்கேன். தமிழ் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? அதான் போலண்ட்ல இருக்கேன். போலண்ட்ல. நான் வந்து இங்க வந்து விஜய் போட்டோ பார்த்து காமிச்சு கேட்டேன், இவர் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ், இவர் யாராவது நான் ஒரு போட்டோ கொடுத்து அனுப்புறேன். ஒயிட் பேர் அங்க பப்ளிக் பாத்ரூம்லாம் இருக்கா அமெரிக்கால, கலிபோர்னியால? இல்ல அவங்க வந்து யாரா இவன் அப்படின்னு கேட்டாங்க. அதனால இல்ல பப்ளிக் பாத்ரூம்ல அங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா அண்ணனை ஃபேமஸ் ஆக்கி விட்டுறலாம். அங்க ஓட் ஃபார் டிவி என்ன சொல்றாங்கன்னா மனுஷனை தான் ஒட்டணும், இது யாரா இது அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டுனங்க ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல போய் ஒட்டுனேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவன் மூஞ்ச பார்த்தா கக்கூஸ் வர மாட்டேது, எத்தனை போடா அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்றது, சரி எடுத்து சரி பாத்துக்கலாம். சரி நாளைக்கு அந்த காமெடியா இருக்கும். நான் அந்த போன் பேசுவானுங்களா, நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன், நான் அதுல இருக்கேன் அப்படின்னு சுந்தரராஜ் காமெடி விஜயராஜ் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? விஜயராஜ் எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் கனடால இருக்கேன் ப்ரோ. கனடாலயா? ஓகே சமீபத்துல அக்ரிமெண்ட் போட்டாங்க, வந்து சேர்ந்துருங்க. அச்சச்சோ ரொம்ப குளிரா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கீங்க? லோன் வுல்ஃப் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
எங்க நான் உண்மையில கேடாலதாங்க இருக்கேன். கலாய்க்கல. அட சும்மா சொல்லுங்க, எந்த ஊர்ல? உங்க அட்ரஸ் எல்லாம் கேட்க மாட்டேன். எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த நாட்டுல இருக்கீங்க? கனடால எங்க இருக்கீங்க? கனடால எங்க இருக்க? டொரண்டோல தான் இருக்கேன். டொரண்டோ. டொரண்டோ. ஐயா டொரண்டோ ப்ரோ. டொரண்டோ. டொரண்டோல அவங்க ரெண்டு பேரும் கனடால சேர்ந்து வாங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க. ஆனா ப்ரோ ஆனா நீங்க நீங்க ஓட்டு டிவி போட போறப்ப சொல்லுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணா ஓட்டு சேர்ந்து போலாம். போறதுக்காக 2 லட்சம் செலவு பண்ணிட்டு வரீங்க பாருங்க. டிவிக்கு முஸ்தபா, ஓட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி போஸ்ட் முஸ்தபா போட்டீங்க. எந்த ஊர்ல இல்ல இருக்கீங்க? இல்ல டிவிகேக்கு எதிரா ஓட்டு முஸ்தபா எந்த போடுறதுக்கு அட நல்லா ஞாபகம் இருங்கப்பா. வச்சுக்கோங்க. முஸ்தபா எந்த நாட்டுல இருக்கீங்க? ரஷ்யான்னு சொல்லிருங்க. சி ஜெர்மன் சொல்லிருங்க. அவர் சொன்னதே தேவையில்ல, டிபிலே தெரியுது நான் ஜெர்மன்ல தான் இருக்கேன்னு. ஓகே, முஸ்தபா ஃப்ரம் ஜெர்மனி. ஓகே, எப்ப கிளம்புறீங்க முஸ்தபா? மறக்காம வந்து ஓட்டு போட்டுருவேன். எலெக்ஷன் 24ஆம் தேதி மறக்காம வந்துருங்க. 24ஆம் தேதி ஓட்டு போடணும். அண்ணன் வேற ரொம்ப வழியில இருக்காரு. உங்க பேர் என்ன? முஸ்தபாவா? முஸ்தபா கபிலன் சொல்லுங்க ப்ரோ, முஸ்தபா. நான் கூட இது ஏங்க முஸ்தபாக்கு இல்ல நான் கூட வெட்கப்படுறாரு. இத சொல்லலாம்னு அவரே நினைக்கிறேன். பிடிச்சி வந்துட்டு நான் இல்ல கபிலன் ப்ரோ, நான் கூட சென்னையில இருந்து மூனிச்சுக்கு போயிட்டு அங்க இருந்து வரலான்னு இருக்கேன் ஓட்டு போடுறதுக்கு. ஃபுட்பால் ஃபேனா காட்டுறாரு. அஸ்வின் எந்த ஊர், எந்த நாட்டுல இருக்கீங்க? காக்கா இல்ல நானே தேடிட்டு அஸ்வின் இருக்காரு. தூங்கிட்டாப்ல போல. சரி, இல்ல இல்ல ப்ரோ சொல்லுங்க கேட்டுதான் இருக்கேன். எந்த நாட்டுல இருக்கீங்க அஸ்வின்? ஏன் ப்ரோ? இது இல்ல இல்ல அவர் சொல்லுங்க. சென்னையில தான் இருக்காரா. அவர் உண்மையிலே தூங்கிட்டாரு. இல்ல. இருந்தாலும் துபாய்க்கு போயிட்டு தான் வந்து ஓட்டு போடுவாரா. அப்படியே போட்ட மரியாதை இருக்காது. தமிழரசன் நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க? சொன்னேனே ப்ரோ, போலாண்ட்ல இருக்கேன். போலாண்ட்லயா? ஓகே ரைட். ஓகே, ஆக்சுவலி நான் 2 நாட்டு சிட்டிசன்ஷிப் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் ஜிப்சி. ஸோ நான் ஆக்சுவலி என்ஆர்ஐல வருவேனா? யாரு எந்த என்ன 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 இல்ல தேங்காய் எண்ணெய், நீங்க போஸ்டல் ஓட்டுல போட்டுருங்க. போஸ்ட் ஓட்டு போட்டுருங்க. அங்க இருந்து தபால்ல ஓட்டு போட்டா மட்டுமே. எம்பசி போய் ஓட்டு போடுங்க ப்ரோ. எம்பசிக்கு போயிட்டு டிவிக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுங்க. ஒயிட் பியர் ப்ரோ, ஒயிட் பியர் சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, கதகளி படத்துல ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, ஹீரோ விஷாலும் ஹீரோயினி ஒரு இது பேசுவாங்க, பாடி லாங்குவேஜ் பாண்டிச்சேரி, நீங்க கலிபோர்னியாவான்னு பேசுவானே. ஆமா ஆமா, அந்த டைலாக் எனக்கு மறந்துச்சு, யாருன்னா ஞாபகப்படுத்துங்களா? அந்த டெம்ப்ளேட் எடுத்து போடுங்க. போட்டுருவோம். ஆல்ரெடி அந்த மனோபாலா தான் இவங்களுக்கு. மனோபாலா காலையில் சைனா கெட்டப்பு, ஒரு கெட்டப்பு. இல்ல கீழே இருந்து அண்ணா கேட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து ஓட்டு போட போறீங்க, ரிசல்ட் அன்னைக்கு நான் பாடுறா போறேன் ஆஸ்திரேலியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணன். போட்டா அது என்ன பாட்டு? இது அது ஒரு பாட்டு இருக்குமே இந்தியன். அன்னியூர்ல இருந்து பேசுறது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குமே இந்தியன் படத்துல. அதான் டெலிபோன் மணிபோல் இதெல்லாம். ஓகே ரைட். அந்த மாதிரி தான் அண்ணன் போடுவார். கங்கார் பின்னாடி ஓடுவாங்க. ஆனா அண்ணன் வயசுக்கு ஓட முடியுமா? தாவிட்டு வராங்க போயிட்டு. இல்ல கரூர்ல இருந்து இந்த பக்கம் 1 மணி நேரத்துல ஓடி வந்தான் மெட்ராஸுக்கு. கங்காரை துரத்த மாட்டானா? கங்கார் கொடுக்க ஏன்னா கங்கார் கூட பாக்ஸிங் பண்ணுவாங்க அந்த கம்யூனிட்டி பைய. அண்ணனுக்கு என்ன தெரியுமோ இல்லைன்னு தெரியாது, பட் நல்லா ஓட தெரியும். ஓடு 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 ஓடுறதுக்கு புகழ் பெற்றவன். விழுப்புரத்துல ஓடினவன் இன்னும் ஓடினு இருக்கிறான். இதுக்குதான் மேலேயே வந்தேன். ஒரு ஆக்ஷன் பேக் கதை ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தானுங்க தாவைக்காரனுங்க. எல்லாம் பார்த்தோன்னா தாவைக்காரனுங்க கிடையாது ப்ரோ, எல்லாம் ஏடிஎம்கே ஆளு ப்ரோ. ஆல்ரெடி இருக்க ஏடிஎம்கே ஆளுங்கெல்லாம் கடுப்பாய் பார்த்து அடி போட்டு அனுப்பி விட்டாங்க. ஓஹோ, கலவரமா போயிடுச்சு. இங்க பாருங்க, முக்கியமான ஒரு மேட்டர் சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஓட்டுனா இன்னைக்கு ராத்திரி ஸ்பேஸ போட்டு விடிய பேசுவானுங்க, மைண்ட் வாஷ் பண்ணுவானுங்க. நம்ம வேலை இன்னைக்கு என்ன தெரியுமா ஜிப்சி? அவனுங்க ஸ்பேஸ்ல போய் மைக்கு கேக்குறது தான் ஜிப்சி நம்ம வேலையே. அந்த ரூல்ஸ பார்த்து சொல்லுங்க கபிலன். அது பண்ணலாமா? ஸ்பேஸ் நைட் போடலாமா? இல்ல பார்ட்டி தான் பண்ணக்கூடாது, அதாவது கட்சி தான் பண்ணக்கூடாது, நம்ம பேசலாம். ஜிப்சி நமக்கு ஏது ஜிப்சி கட்சி கேஸ்? அவனுங்க ஸ்பேஸ் போட்டாலே நம்ம போய் என்ன பண்றோம்னா மாங்குன்னு மைக்கு கேக்குறோம். நேத்து
நம்ம யாருக்கோ ஓட்டு கேட்கல, அதாவது யாருக்கோ ஓட்டு கேட்கல, நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்றோம். அதெல்லாமே இல்ல நம்ம பேசலாம், நான் ஒரு முடிக்கிட்டு பிளான் ஒண்ணு பேசலாம். சொல்றேன், இப்பயே சொல்லிடுறேன், ஸ்பேஸ்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐயா அவனுக்கு பிளான் நீங்க ஸ்பேஸ்ல சொல்லாதீங்கய்யா. இல்ல சொல்றேன் கேளுங்க, அவனுக்கு 22ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி ஸ்பேஸ போட்டாங்கன்னா ஸ்பேஸ மாங்கு மாங்க நம்ம ரிப்போர்ட் அடிக்கிறோம். அதேதான் சொல்ல வந்தேன். கண்டிப்பா செய்யறோம். ஓகேவா? அப்படியும் ஸ்பேஸ் ஓடுதா, வா நான் என் தலைமையில எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நாங்க போய் மைக்கு கீழே போய் உட்காந்துட்டு அவன் மைக் கொடுக்கலையா ஸ்மைலி போடுவோம். ஸ்மைலியா போட்டு அவனுங்களை ட்ரிகர் பண்ணியே உட்கால வழி அவனுக்கு ராத்திரி முழுக்க அவனுக்கு கதறணும். விடிய கால 6 மணிக்கு அவனுக்கு படுத்து தூங்கணும். அவ்வளவுதான் நம்ம எய்ம். காலையில பேக்கப் ஐடியில போவோம். மெட்ராஸ் பையன் இங்க பாருங்க, அன்னைக்கு நைட்டு நம்ம காலம் இறங்கி ஆடுவான், உள்ள போய் நேரடியா மைக்கு கேட்போம். எனக்கு கொடுக்கலையா மெட்ராஸ் பையன் கேட்கட்டும், ஜிப்சி கேட்கட்டும், ஒயிட் பேர் கேட்கட்டும், அவனுங்க 4 ஸ்பேஸ் போடுவானுங்க. ஏங்க அதுக்குதான் ஒண்ணு சொல்ல வரேன். நேத்து வந்து டிஎம்கே ஸ்பேஸ்ல மான்ஸ்டர் இருந்தான். சரி வந்து நான் இங்க மாட்டிருக்கு, கொஞ்சம் மைக் வாங்கி போட்டு அடிப்போன்னு வேலை மைக் கேட்கறதுக்குள்ள ஓடிட்டாங்க அவன். நான் லிசனர் போனேன், அவங்க கிட்டே கொஞ்ச நேரம் பேசாம தான் இருந்தான் அவன். சரி ஒரு 2 நிமிஷம் கேட்டுட்டு என்னதான் பேசுறான் அப்படின்னு பாத்துட்டு போலாம் பார்த்தா ஓட்டாங்க. மாட்ட மாட்டேறீங்க அவன். ஆனா அங்க போய் ஆத்தாத்து நாத்துறான். இங்க அவனுக்கு ஸ்பேஸ் போனா கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல, ஜாலியா பேசலாம். மேக்ஸிமம் ஃபாரின்ல இருக்காங்க 2 to 3 minutes தான். சொல்லுவானுங்க. ரெண்டே இதுதான். ஒண்ணு ஏதாவது நம்ம தலைவரையோ யாரையாவது அபியூஸ் பண்ணி பேச ஆரம்பிப்பானுங்க. இல்லையா எதுவும் பக்கா இருக்குடா, எதுவும் எல்லாரையும் தூக்கி விடுறா அப்படின்னு தூக்கி விட்டுருவாங்க. பச்சையா தெரியும். போனாலாச்சும் நம்ம நாங்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்கலாம். இல்ல இவ்வளவு ஒரு 1/2 மணி நேரமா கவல்னு சொல்லிட்டு இருக்க, எவனா மேல வாங்கடான்னு ஒருத்தனும் வரமாட்டான். இப்போ ஒரு ஃபேக் நியூஸ வச்சுக்கிட்டு அவன் போட்டான் ட்வீட்டு. இவனுக்கு வந்து ஃபேக் நியூஸ் வச்சுட்டு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணது எவ்வளவு துயரம் தெரியுமா அப்படின்னு பேசுறான். போன மாசம் தான் ஒருத்தன் 19 நாள் கோமால இருந்து செத்து போனான். அவனுக்கு ஒருத்தனாவது ஒரு இரங்கல் செய்தி போட்டீங்களா? இல்ல அவனை போய் பார்க்கணும், ஒரு உதவித்தை கொடுக்கணும். சரி முடியல, ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுனியா இரங்கல்? நீ வந்து எனக்கு ஜிப்சி எனக்கு என்னமோ 21 ஒரு 18 hours போடுற மாதிரி இருக்கும் ஜிப்சி. காலையில இருந்து எல்லாரும் என்னைக்கு ஃப்ரீ டைம் சொல்லுங்க, அன்னைக்கு போட்டு 18 hours இன்னமும் ட்ரெயின்ல போய் சேர்ற மாதிரி இருக்கும். கபிலம் ப்ரோ சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல ஏறினாக்கா ஹைதராபாத்துக்கே போயிடலாம். ப்ரோ ஒண்ணும் இல்ல, அந்த நீங்க இப்போ சொன்னீங்கல்ல எது 18 hours இந்த மாதிரி ஸ்பேஸ் போடுது, அப்போ மட்டும் ஒரு சின்ன இது. ஏன்னா எங்க அம்மாவும் கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்பேஸ். ஏன்னா இப்பதான் என்னன்னா இப்போ 2 நாளா நான் நோட் பண்ண வரைக்கும் விஜய்க்கு இந்த மாதிரி ஜெயிச்சிருவானு சொல்லி எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி டவுட் வந்துருச்சு. புரியல என்ன சொல்றீங்க? ஏன்னா இல்ல ப்ரோ, இப்போ 2 நாளா என்னன்னா இப்ப திடீர்னு எங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி விஜய் ஜெயிச்சிருவானோன்னு சொல்லி ஒரு டவுட் வந்துருச்சு எங்க அம்மாவுக்கு. மேபி எலெக்ஷன் நான் ஸ்பேஸ் வந்து நான் சொல்ற ஸ்பேஸ் வந்து நான் போடுறேன், ஓகேவா? அதுல கெட்ட வார்த்தை நான் மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னா உங்க ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் 21ஆம் தேதி இல்ல 20ஆம் தேதி நான் என்னன்னா நான் டேட் நான் கன்ஃபார்ம் சொல்லல, பட் ஆனா நான் மேல மென்ஷன் பண்ணிடுவேன், ஓகேவா? என்னன்னா ஒண்ணு மட்டும் அதெல்லாம் ஓகே, பட் அந்த பேட் வேர்ட்ஸ் தான் அதான் அது இல்ல, அது நான் பிரச்சனை, அது நான் பாத்துக்கிறேன். நான் கெட்ட வார்த்தை நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுறேன். நம்ம பேசக்கூடாது, வரவனை வந்து நம்ம அது பாத்துக்கணும், மியூட் போடுறது பார்க்கணும். ஜிப்சி என்ன ஜிப்சி 2400 பேர் லிசன் பண்றாங்க நம்ம ஸ்பேஸ. இப்பதான் பாக்குறீங்களா கபிலன்? சர்க்கார் பாக்ஸ் ஆபீஸ் மாதிரி கபிலன். என்ன கபிலன் ப்ரோ 900 ஸ்பேஸ்ல இருந்து ஆரம்பிச்சிட்டீங்களா ருத்ரதாந்த விட்ட? இவருதானே அங்க போய் பேசுறேன்னு போயிட்டு வார்த்தை. நம்ம ஸ்பேஸ்ல இத்தனை பேர் இருந்தா அணில்களுக்கு பிடிக்காதே, உடனே வந்து கலைக்க பாப்பானுங்களே. நான் என்ன சொல்றேன், விஷயத்துக்கு வந்துரும். அதாவது நான் ஒரு ஷோர் நான் கெட்ட வார்த்தை பேசுறதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஸ்பேஸ். எனக்கு என்னன்னா ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும், லிசன்ல இருக்கிறவங்க இல்ல ஒரு நிமிஷம் சொல்றேன், லிசன்ல இருக்கக்கூடிய எல்லாரும் அவங்க ஃபேமிலியில வீட்டுல அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது என் ஸ்பீச்சை கேட்கற அளவுக்கு மட்டும் நீங்க பண்ணிருங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்பீச்சை கேட்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி கொடுத்துறேன்.
அட போங்க கபிலன், அசிங்க இந்த கேரண்டி அசிங்கமா. போதும். உங்க ஸ்பேஸை யூடியூப்ல கேட்டு என்ன எங்கிட்ட ஒருத்தர் நாக்கப்படுற மாதிரி கேள்வி கேட்ட எனக்கு அசிங்கமா போச்சு. என்ன கேட்டாரு? அதே மாதிரி கபிலன் ப்ரோ, நீங்க அன்னைக்கு ஸ்பேஸ் போடுறது முடிஞ்சா வந்து அங்கங்க வந்து ஸ்பீக்கர்ல வச்சே ஒளிபரப்பலாம். அந்தந்த மக்கள், அந்தந்த ஊர் மக்களே ஃபுல்லா அது கேக்குற மாதிரி. அது நம்ம பண்ணலாங்க, அவங்க வரமாட்டாங்க. இப்ப இந்த ஸ்பேஸ் இருக்கு, எத்தனை பேர் மைக் கேக்குறாங்க இங்க பாருங்க. இப்ப ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு காக்கா மட்டும் மேல சிக்கனுச்சுன்னு வச்சுங்களேன், இப்பயே சொல்றேன் 25 பேர் மைக் ரிக்வெஸ்ட் கேட்பாங்க. பாக்குறீங்களா? கபிலன் இதை கேளுங்க, என்ன மேட்டர் கேட்டீங்களா? என்ன சொல்லுங்க. நம்ம ஸ்பேஸ வந்து யூடியூப்ல கேக்குற யூடியூப்ல லிசனர் அவங்க எல்லாம் சரியா, அதை கேக்குறவங்க இன்னைக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒண்ணு கேக்குறாங்க. ஒரு ஸ்பேஸ் பார்த்துட்டு, எப்பா இந்த எல்லா கட்சியையும் ஒன்னா கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்னீங்களா, அதை என்னைக்கு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நாங்க என்ன பண்றதுப்பா, டிவிகே கட்சிக்கு இன்னும் இதுவே வரலப்பா, அதனால நாங்க நாளைக்கு காலையில கூட நான் போட்டுருவேன். நாளைக்கு திமுக காரன் வருவாங்க, அதிமுக காரன் வருவாங்க. டிவிகே காரன் யாரும் வருவா? அதைத்தான் நானும் சொன்னேன். டிவிகே காரன் மேனிஃபெஸ்டோ அவங்க கொடுக்கலையாப்பா, கொடுத்ததான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு. அதுவும் இந்த வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே ஆஃப்டர் டுமாரோன்னு சொன்னால, இன்னைக்கு தானே அது சொல்லவே இல்லை. கன்னியாகுமரியில போயிட்டு நாளைக்கா டே ஆஃப்டர் டுமாரோனா சொன்னா என்னன்னு சொன்னானா, ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு மெட்ராஸ். என்னன்னா, என் கணக்கு கரெக்டுன்னா நீ தேதி 15, நாளைக்கு இல்லை நாளைக்கு வர 18க்குள்ள அவன் விஜய் இன்டர்வியூ மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அது அந்த இன்டர்வியூ வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்கு தான் பல்ஸ் நான் பார்த்தேன். 20 வருது சொன்னாங்க. அவன் என்னைக்கு வந்து கூட்டம் ரத்து ஆகுதுன்றது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் அவன் பெரம்பூருக்கு போவான், இல்ல அதுக்கு முன்னாடி அவன் பெரம்பூருக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் முன்னாடி பெரம்பூர் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னைக்கு கடைசி டேட்டு இது பண்றதுக்கு, பிரச்சாரம் பண்றதுக்கு கடைசி லாஸ்ட் டேட் 5 மணியோட முடியுது. ஏங்க கன்ஃபியூஸ் ஆவறீங்க? என்னைக்கு அவன் லாஸ்டா பிரச்சாரம் பண்ற டேட், எல்லாருக்கும் கொடுக்குற பர்மிஷன் எல்லாருக்கும் கொடுக்கறது ஒரு நாள் முன்னாடி தான் ப்ரோ. 21ஆம் தேதி 5 மணியோட எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி முடிச்சிடணும். 21ஆம் தேதி 5ஆம் தேதி. சோ அந்த டேட்ல இருந்து கணக்கு போட்டுட்டேன் நான். அதுதான் 20ஆம் தேதி நான் கணக்கு போட்டேன். 20ஆம் தேதி அவனோட இன்டர்வியூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அது ரிப்பீட்டட் மூட்ல இங்க ப்ளே பண்ணி பார்ப்போம், இது அது ஸ்ப்ரெட் பண்றதுக்கான வேலையை பார்ப்பானுங்க. அப்ப 19ஆம் தேதி 18ஆம் தேதி அவன் பெரம்பூர் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இல்ல அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அந்த கேஸ் வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் ஆகும் 20ஆம் தேதி. 20ஆம் தேதியில அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் அதை டைவர்ட் பண்றதுக்கு தான் அவன் அன்னைக்கு இன்டர்வியூ இறக்கி விடுவான். கரெக்டா பிடிச்சிங்க. நான் அதனாலதான் 20ஆம் தேதி நான் செக்மேட் வச்சேன். சங்கீதா இது டைவர்ஸ் கேஸ் வருது இல்லையா, கோர்ட் ஹியரிங் வருது இல்லையா 20ஆம் தேதி, அன்னைக்கு அதை டைவர்ட் பண்றதுக்கு இவன் இன்டர்வியூ எடுத்து வெளில விடுவான். இப்பயே சொல்றேன் நடக்கும். இதுல பவன் கல்யாண் ஸ்டண்ட் ஏதாவது ஒண்ணு இருக்கான் பாருங்க. பவன் கல்யாண் பிரச்சாரம் பண்ணும் போது ஏதாவது இன்டர்வியூ ஏதாவது கொடுத்தாப்லையா? ஏதாவது இருக்கா? போட்டோஸ் இருக்கா? அதாவது டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டிவில இன்டர்வியூ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்டண்ட் ஏதாவது இருக்கா? ஹாஸ்பிடல் சீன் ஒன்னு பெண்டிங் ப்ரோ. கூடி சீக்கிரம் ஒரு ஹாஸ்பிடல் சீன். ஹாஸ்பிடல் எப்படி கடைசியா வரும்னு நினைக்கிறேன். அது கடைசியா வரும். அது கடைசி. சிம்பதில கடைசி இல்லங்க. சிம்பத்தி எல்லாம் 22 தான் பண்ணுவான். 21 இல்லனா 22 தான் சிம்பத்தி வேலை எல்லாம் பார்ப்பான். ஆமா ஆமா, லாஸ்ட் 3 டேஸ்ல அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இல்ல நான் பார்த்தேன், சில பேர்லாம் வந்து கண்மூடித்தனமா நம்ம கிட்ட பேசும்போது போட்டு போல. விஜய் மேன் உங்கள்ட்ட பேச வந்திருக்காரு. ஒயிட் பியர் மெர்சல் விஜய் யாரோ உங்கள்ட்ட பேச வந்திருக்காரு. பேசுங்க. மெர்சல் விஜயா? பேச வரலையா? பேசுங்க. ஏன்யா ரொம்ப சோகமா இருக்க? என்னாச்சு? இல்ல சொல்லுங்க, பேசுங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நான் அப்பதான் சாப்பிட்டு வந்தேன். பேசுங்க. என்ன ரொம்ப சோகமா இருக்கு? என்ன உன் தொகுதியில தோத்துருவாரா? நம்ம தொகுதியில வெற்றி வாய்ப்பு பயங்கரமா இருக்கு. என்ன தொகுதி? அப்படி என்ன தொகுதி? என்ன தொகுதி? இல்ல இம்ம நேரம் வாய் முட்டை கம்முட்டு இருந்த ரெட்ராகன் இப்பயும் கம்முட்டு இருக்கணும். முடியாது ப்ரோ. முடியாது. இல்ல மெர்சல என்னாச்சு? என்ன 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 தூத்துக்குடியா? பேசுங்க பேசுங்க. தூத்துக்குடியா? அந்த போண்டா என்ன? யாரு நம்ம ஸ்ரீநாத்தா? சொல்லியா இரா நான் கொண்டு போறேன்டா. இரான்டா நான் மெர்சல சாப்பிட்டு வந்திருக்கேன். பேசுங்க. நான் இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கிறேன். மாத்திரை கூட என்ன போடல. சரி சொல்லு எனக்கு. மாத்திரை போட்டேன். என்ன மாத்திரை? உர மாத்திரை போடு மாத்திரை போடு. சரி அதுக்கு முதல்ல அண்ணனை போட்டு நான் போடுறேன். முதல்ல இல்ல எனக்கு சொல்லு, எனக்கு என்ன எந்த தொகுதி? ஐயோ என்னையா எலெக்ஷன் திருவிழா, ஒரு ஜனநாயக திருவிழா, உன் குரல ஒரு 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 உத்தேசத்தை காணுமே. என்னது விஜய் ஃபேன் சொல்லத்தான் வைக்கப்படுவாங்க. இப்ப தொகுதி பேர் வைக்கப்படுறீங்களா? மெர்சல் விஜய் ஃபேன் 2.5 கோடி ஓட்டு வாங்க போறீங்க. நீங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறீங்க. என்ன ஒண்ணும் புரியலையே. 2.5 கோடி ஓட்டு இருக்கிறவங்க இவ்வளவு அமைதியா இருக்கணும்.
என்னாச்சு? ஏதோ பையன் பிரேக்கிங் நியூஸ் வச்சுக்காம போலக்குப்பா. ஏய், குமரி குமரி அழுகுற மாதிரி அப்பா, இருக்கு. சொல்லுப்பா. அழாத ஃபர்ஸ்ட் அலாம எந்த தொகுதின்னு சொல்லுப்பா. அழலாம். என்னையா ஜெகதீஷா டைவர்ஸ் பண்ணிட்டானா? பாட சொல்லு பாத்துப்போம். மெயின் ஆள் அழலாம்ப்பா ரூம் போட்டு. இப்போ வந்து எந்த தொகுதின்னு சொல்லு. ஏப்பா வந்ததே நீ ஒத்துந்தாப்பா, கெஞ்ச விடாதப்பா, சரிப்பா, நீ சொல்லுப்பா. மேல வந்த காரணம் தான் என்னப்பா? வந்திருக்கிற, எதுவும் பேசவும் மாட்டேங்கிற, கேட்கற கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. என்ன காரணத்துக்கு தான் நீ வந்த? விஜயராஜ் இருக்குங்க. மேல வந்ததெல்லாம் அவங்க எல்லாம் வரணும், பேசணும். அதெல்லாம் நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்னதான் நம்ம இல்ல ஒயிட் பேர் என்ன கொஞ்சம் கைட் பண்ண விட்டீங்கன்னா நான் நல்லா கொண்டு போயிடுவேன். இன்டர்வியூ பண்ணாம இருந்தீங்கன்னா நான் நல்லா கொண்டு போயிடுவேன். எல்லாருக்கும் சொல்லுங்க. ஜனநாயகம்னு சொல்ல இல்ல வேணாம். இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்ல வந்திருக்க ஒயிட் பேர், வேற ஒண்ணும் இல்ல. சரி மெர்சல் சாப்பிட்டியா? சாப்பிட்டு இல்ல தெம்பா பேசியா? இங்க பாரு, இது உன் நாடு, உனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. நாங்க எதிர்ப்போம், நீ பதிலுக்கு எதிர்க்கணும். அப்பதான் ஏன் மேல வளர முடியும். இங்க பாரு, வேறு எந்த அளவுக்கு மண்ணுக்கடியில போதோ அந்த அளவுக்கு மரம் உயரமா போகுமா? இருங்க கபிலன் என்னமோ சொல்றா போல. கபிலன் மாத்திர போடியா? ஐயோ பாவம், நான் வேற உன் பிபி வேற இன்க்ரீஸ் பண்றேன். நான் போயிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ சொல்லு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. அண்ணன் அங்க கபிலன் நீங்க வேற தொகுதி மத்திய திருச்சி மத்தின்னு நினைக்கிறேன். இல்ல தர்மபுரியா இருப்பான்னு நினைக்கிறேன். தர்மபுரின்னு நினைக்கிறேன். இல்ல இப்பதான் கவுண்டர் கொடுக்கணுமா ஒயிட் பேர்? உங்களுக்கு கவுண்டர் கொடுக்கறதுன்னு இந்த நேரம் தான் கரெக்டா தேர்ந்தெடுத்து இல்ல கபிலன், அவன் ஒருத்தன் பேசாத விட பேசுன்றீங்க. இங்க ஒருத்தன் பேசுறான், அவனை பேச விட மாட்டேன்றீங்க. ஒரு கெட்டவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்லவனுக்கு எல்லா மேல வந்திருக்கான். டேய் தம்பி, தர்மபுரி போப்பா. அவன் வேணா பேசுறதுப்பா. கபிலன் வேணா சும்மா போய் அவன் ஒரு நல்ல டைலாக் பேச வந்தாரு, ஜிப்சியே பேச விடாம எல்லாம் விட மாட்டான்றாங்க இவனுக்கு பேசுக்கு வரக்கூடாது. இவனுக்கு அவனுக்கு போயிட்டு அப்படியே கெஞ்சுவானுங்க, டே பேசுறான். அவனுக்கு அப்படியே நின்றுட்டு 2 அபியூஸ் பண்ணுவானுங்க, அப்புறம் ஓடி போயிடுவானுங்க. இங்க நாங்க காலம் ஃபுல்லா இருப்போம் ஸ்பேஸ்ல, நம்மள பேச விட மாட்டானுங்க இவனுங்க ராஸ்கல்ஸ். கபிலன் ப்ரோ ஆள் அதிகமாயிட்டே போகுது. ஸ்பேஸ கலைக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். எதுவும் பாயிண்ட் கிடைக்கலன்னு போயிட்டான். வருவான் அந்த மாறன் பாருங்க, 10 நிமிஷத்துல வருவான் பாருங்க. இப்ப டிவி கேல சில பைத்தியம் இருக்கு. என்ன இவ்வளவு லிசனர்ஸ் இருக்காங்களா? கொஞ்சம் போய் நம்ம போயிட்டு நடுவீட்டுல வரும். சொல்லுங்க பேசாம இருந்தோம். அந்த விவேக் ஜோக்ல வர மாதிரி அந்த எல்னி விழுவும் பாருங்க, அந்த மாதிரி பேசணும். எங்க அண்ணா இருக்காருல்ல, அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. நீங்க டக்குன்னு கேட்கணும், அவர் மட்டும் இருந்தாதான் புடிங்கிருப்பாரா அப்படின்னு. எல்லா விஷயத்தையும் அப்படியே என் தளபதி எங்க விஜய் எந்த விஷயத்த நீங்க எடுத்து பேசுங்க. இல்ல இருங்க இல்லங்க, ஆன்லைன் அணில் குண்டுல ஆஃப்லைன் அணில் அப்படிதான் இருக்கானு. இங்கெல்லாம் ஒரு ஈழத்தா இருக்கா, ஒரு ஈழத்தா அணில் பண்ணுவானுங்க. நானும் அம்மல் டென்ஷன் ஆயிட்டு. அட விடுங்க ஐயா, அதை விடுங்க. இந்த டக்குன்னு சொன்ன எவன்டா அவன் மட்டும் மேல வாடா. டேய் சொல்லுங்க ப்ரோ. இங்க வேற அந்த மனுஷன் உன்னை அடிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை ஜிப்சி ப்ரோ